வெற்றி கழக தலைவர் விஜய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தொடர்ந்து மக்கள் நல பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்து முடிந்ததை முன்னிட்டு சோழிங்கநல்லூர் 199வது வட்டம் மற்றும் வட்ட இளைஞரணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு புடவை, அதே போல மளிகை பொருட்கள், அது மட்டும் இல்லாம 30 பேருக்கு மதிய உணவு அப்படின்னு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இதற்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதிலிருந்தே மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, மதிய உணவு வழங்குவது, பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்குவது, இலவச உபகரணங்கள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கும், பெண்களுக்கும், மாணவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில தான் இந்த ஒரு முன்னெடுப்பும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் இப்படியான முன்னெடுப்புகளை எடுத்து வருவது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் இணைந்து சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், குறிப்பாக ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்யக்கோரி தொடர்ந்து பல வருடங்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினர் களத்தில் இறங்கியுள்ளனர். குறிப்பாக சேலம் கிழக்கு மற்றும் வடக்கு, தெற்கு, மத்திய மாவட்ட கழக செயலாளர்கள் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய 5 மாவட்டத்தின் சார்பாகவும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் கடந்த 12 வருடங்களாக அங்கு வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2021 தேர்தலின் பொழுது திமுக அரசு அங்கு இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவதாக தேர்தல் வாக்குறுதி அறிவித்தது. ஆனால் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் போராடி வருகின்றனர். இவர்களுக்கு பல்வேறு கட்சியின் தரப்பில் ஆதரவு கரம் நீட்டப்பட்டிருந்தது. ஆனால் முதல் முறையாக அவர்களோடு களத்தில் இறங்கி அவர்களோடு இணைந்து தமிழக வெற்றி கழகம் போராட்டம் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் கவனத்திற்கு சென்ற பொழுது பொதுச் செயலாளர் ஆனந்த் வாயிலாக இந்த போராட்டத்தை நடத்துமாறு அவர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே தமிழக வெற்றி கழகத்தினர் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் காலையில் இருந்தே ஒப்பந்த பணியாளர்களின் குடும்பத்தோடு இணைந்து போராடி வருகின்றனர். உடனடியாக அவர்களுக்கு பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு அரசியல் தளத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல் ஒலிப்பதை கவனிக்க முடிகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இஸ்லாமியர்களோடு இணைந்து இஃப்தார் நோன்பு திறத்த நிகழ்வுக்கு விஜய் சென்றிருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து மீனவர்களுக்கான பிரச்சனை தொடர்பாக குரல் கொடுப்பது, தற்பொழுது அனல் மின் பணியாளர்களுக்கான ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தர பணி செய்வது உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மீனவர்கள் தொடர்பான பிரச்சனையில் அவர்களோடு சென்று போராட்டத்தில் ஈடுபடுவது, பொதுக்கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்னெடுக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தினர் காலையிலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.